ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா ஒன்று கதிர் காசை திருந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். இல்லை ராஜியோட அம்மா ராஜிக்கு நகை கொடுத்தாங்கல்ல அந்த விஷயம் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரிஞ்சு அவங்க பாண்டியன்கிட்ட பிரச்சனை பண்ணி சண்டை போடுற மாதிரிலாம் சீன் வரலாம். அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஹோட்டலுக்கு வெளியே ரொம்ப நேரமாக சரவணன் தங்கமயிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் வரதுக்காக தான் காத்திருப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் லிஸ்ட் என்ன சார் ரொம்ப நேரமாக வெளியவே நிற்கிறீங்க, செக்இன் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னு தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி அவமானமாயிடுது. இதுக்கப்புறம் இங்கேருந்து என்னால் அசிங்கெல்லாம் பட முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. சரவணன் தங்கமயில தடுக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மயிலுன்றாரு. அந்த டைம் கரெக்டாக கதிரன் கால் பண்ணி காசு அனுப்பிவிட்டேன்ருவாரு. அதை கேட்ட பின்னாடி தான் தங்கமயிலுக்கு நிம்மதியாகுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சரவணன் தங்கமயிலும் ஒரு வழியாக செக்இன் பண்ணி ரூமுக்குள்ளே வராங்க. ஆனால் சரவணனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. அதை பார்த்தா தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. பாவம் என்னால் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டன்றாங்க. ஆனால் பாக்கியை தங்கமயில நல்லா ஏற்றி விடுவாங்க. இங்கே பாரு, உன் மேலே எந்த தப்பு இல்லை, எல்லா தப்பும் உன் புருஷன் மேலே தான். பொண்டாட்டியை ஹனிமூன் கூட்டு போகும்போது கையில் கொஞ்சம் கூட காசு வச்சுக்க மாட்டாரா, 5-6 வருஷம் வேலை பார்க்குறாருல, அவருக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்க. கடைசியில் இதெல்லாம் உனக்கு ஒரு பாடம், இனிமேல் இப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா மாப்பிள்ளையை மொத்தமாக மாற்றிடுன்ற மாதிரி ஏற்றி விடுவாங்க. தங்கமயிலும் வழக்கம் போல் சரவணன்ட்ட நாடகம் ஆடுறாங்க. மாமா தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா, கவனிக்காமல் புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு டைலாக் இருக்குது பாருங்க, மாமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு வாங்க. அதை கேட்கும்போது என் குபின்னு சிரிப்பு வந்துச்சு. சரவணோட மைண்ட் தட் என்னவா இருக்கும், மயில் அப்படின்னா நான் மட்டும் நான் 10வது தடவையாக ஹனிமூன் வந்திருக்கேன்ற மாதிரி தோணி இருக்கும். ஒரு வழியாக 2 பேர் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம், ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் முடிவெடுக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் காந்திமதி வீட்டை தான் கட்டுறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் வருவாங்க. முத்துவேல் சொல்கிறாரு, சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்காகவும் நம்ம வீட்டை பார்க்கறதுக்காக தான் வராங்க. அவங்க பார்க்கும் போதே நம்ம குடும்பத்தோட பெருமை தெரியணும், நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும், அதனால எல்லாருமே கிராண்டாக ரெடியாங்கன்றாரு. கடைசியாக வடிவை பார்த்து, நீ பேங்குக்கு போய் உன்னோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோ, இந்த மாதிரி வெறுங்கழுத்தெல்லாம் இருக்காதுன்றாரு. அதை கேட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் ஷாக் ஆகிறாங்க. ஆக இன்னைக்கு நம்ம மாட்ட போகிறோம், ஒரு பெரிய கலவரமே இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, குமாருக்கு பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது வடிவு எப்போதும் போல நார்மலாக தான் இருக்காங்க. அதை பார்த்த முத்துவேல் ஏன் நகையெல்லாம் போலன்னு கேட்பாரு. வடிவும் ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனால் முத்துவேலுக்கு சந்தேகம் வருது, நகையெல்லாம் எங்கன்னு விசாரிக்கிறாரு. கடைசியாக உண்மையும் வெளியே வந்துடுது. வடிவு ராஜிட்ட நகை கொடுத்த விஷயம் தெரிய வருது. அது தெரிஞ்சோன்னு முத்துவேலும் சக்திவேலும் செம கடுப்பாடுறாங்க. நேராக பாண்டியன்ட்ட போய் தான் சண்டை போடுவாங்க. எங்கடா என் பொண்டாட்டி நகை, இந்த மாதிரி என் வீட்டு பொம்பளைகிட்ட திருட்டு தரமா நகையை வாங்கியிருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, கதிர் பாண்டியன்ட்டு 10,000 ரூபா பணத்தை எடுத்திருக்காருல, அந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரும். பாண்டியன் என்ன நினைப்பாருனா, கதிர் வீட்டு செலவு காசு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை திருடி இருக்காதா நினைப்பாரு. வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணுவார். லாஸ்ட்டாக மீனா மூலியமாவோ இல்லை ராஜி மூலியமாவோ உண்மை வெளியே வரும். ஆமாங்க, கதிர் சரவணுக்கும் தங்கமயிலுக்கும் உதவி செய்யறதுக்காக தான் அப்படி பண்ணாருன்னு தெரிய வரும். உண்மை தெரிஞ்ச பின்னாடி பாண்டியன் என்ன பண்ண போறாரு, தங்கமயில பார்த்து ஒரு கேள்வி கரெக்டாக கேட்கணும். ஏன்ப்பா எல்லா விஷயத்தையும் மாமாட்ட மறைக்காம சொல்லுவல்ல, இந்த விஷயத்த மட்டும் ஏன் மறைச்ச அப்படின்னு கேட்கணும். பாண்டியன் தங்கமயில திட்டுவாரா மாட்டாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.